சிக்கன் தொக்கு பிரியாணி இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் தொக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம பிரியாணி அதுவும் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கே நம்ம சப்பாத்தி, வெறும் சாதம் இது எல்லாத்துக்குமே கூட சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ பிரியாணி ஃபர்ஸ்ட்டு செய்றதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 ml எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு, வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது ஒரு பக்கம் வதங்கிட்டுக்கட்டும். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மூடி போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு செய்ய போகிறோம். அதோட அளவுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் தயிர் 100 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தயிர் நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ சிக்கன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கி இதோட சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி இப்போ அரிசி இதில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுமே நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. ஒரு 2-3 பீஸ் மட்டும் பிரியாணியில் இருக்குது. இப்போ நம்ம அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணிக்கும் அரிசிக்கும் லெவலாக வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்த சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 முந்திரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம முந்திரி சேர்க்கும் போது. 10லேருந்து 15 முந்திரி ஊற வச்சு அரைச்சி இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி நெருப்பு கங்குல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தம் போடுங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது தான். நம்ம சிக்கன் தொக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக அரிசியும் நல்லா வெந்து பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக